புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மார்ச் மாதத்திற்கென்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறீர், இந்த மாதம் எந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துவீர் நான் ஜெபம் பண்ணும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். சத்தமாக ரயிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் உங்க பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட மோசையோடு நான் எப்படி இருந்தனோ அதை போல உன் கூட இருப்பேன் வாக்கு பண்ணுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடும் கூட இருப்பார். இந்த மோசையோடு கூட ஆண்டவர் எப்படி இருந்தார்? வேதத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சுட்டு, மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோட கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தீர்களே கண்டீர்களா? மோசேங்க சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. அப்ப மோசேயோடு கூட ஆண்டவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் மோசேயை கொண்டு வழி நடத்தினார். மோசேயோடு கூட ஆண்டவர் எப்படி இருந்தார்னா ஒரு தகப்பனாக கூட இருந்தார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்க கூட எப்படி இருந்து உங்களை வழி நடத்துவாருன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக அவர் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஒரு தகப்பனுடைய வேலை என்ன? தன்னுடைய பிள்ளையை தோளில் தூக்கி சுமந்து அந்த பிள்ளைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய குறைவை நிறைவாக்கி அந்த பிள்ளைக்கு வழி நடத்தி அந்த பிள்ளையை பராமரித்து போஷித்து பாதுகாப்பது தான் ஒரு தகப்பனுடைய வேலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பாருங்களேன், அவங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவங்க அங்கிருந்து 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவையை சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னா கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார், அவங்களுக்கு காடை கொடுத்தார், அவங்க குடிக்க தண்ணி வேணா தண்ணி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகளை சந்தித்தார். இன்னும் தகப்பனாக எப்படி மோசே கூட இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வராங்க. அந்த வனாந்தரத்தில் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்தினார். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்கிறவராக, உங்களை போஷித்து வழி நடத்துகிறவராக, உங்களை இந்த தீமைக்கு, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறவராக ஒரு தகப்பன் போல உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட எப்படி இருக்க போறாருன்னா, இந்த மார்ச் மாதத்துல ஒரு தகப்பனை போல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு ஒரு நல்ல தகப்பன். அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடலாம். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு
அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, இயேசு உங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றீங்க, அவருடைய நாமத்தை நீங்க அறிந்து கொண்டாலே நீங்களும் நானும் யாருன்னா அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நான் யாரு? இந்த உலக பிரகாரத்தின்படி உங்க அப்பா பேர் ஒன்று இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு தகப்பனை போல இந்த 3வது மாதத்துல ஒரு தகப்பன் போல உங்க கூட இருந்து உங்க அத்தனை தேவைகளை அவர் என்ன செய்வார்? சந்திப்பார், உங்களை போஷிப்பார், உங்களை பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். 2வது, கர்த்தர் மோசேயோடு கூட எப்படி இருந்தார்? வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். 2வது, ஆண்டவர் மோசே கூட எப்படி இருந்தாருன்னா ஒரு சிநேகிதனை போல கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கூட இருந்தாரா? முதல்ல ஆண்டவர் மோசேயோடு கூட எப்படி இருந்தார்? ஒரு தகப்பனை போல கூட இருந்தார். 2வது, ஆண்டவர் மோசேயோடு கூட எப்படி இருந்தார்னா ஒரு நல்ல சிநேகிதனை போல கூட இருந்தார். தகப்பனை காட்டிலும் அதிகமான ஒரு அன்பு யாருக்கிட்ட, அதிகமான ஒரு நேசம், இல்லைன்னா ரொம்ப நேரம் யார் கூட தான் இருப்போம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அப்பா எல்லா நேரம் நம்ம கூட என்ன செய்ய இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்பா நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நினச்சிவார் இருப்பார். அதுக்கடுத்து அப்பா வேலைக்கு போயிடுவார். ஆனால் அதை காட்டிலும் அவர் சிநேகிதனுடைய அன்பு தான் ரொம்ப ஒரு மேலான ஒரு அன்பு. ஒரு உண்மையான சிநேகிதனுடைய அன்பு ரொம்ப மேலான ஒரு அன்பு. பாருங்க, அதுவும் பாருங்களேன், அவர் எப்படி இருந்தாரா? அவர் மோசே கூட முகமுகமா என்ன செய்தாரா? பேசினார். நீங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எழுதப்பட்டிருக்கும். நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் எழுந்தருளி போனார் அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 18:33. ஆதியாகமம் 18:33. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமோடு பேசி முடித்து விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரும் ஆபிரகாமும் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பாவோடு உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு வேணும், எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வேணும்னா நல்ல சிநேகிதன் என்கிற ஐக்கியம் வேணும். யாராவது உங்களை பார்த்து எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் நான் இயேசுவோட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். இயேசுவோடு கூட இவ்வளோ நேரம் நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? இயேசுவோடு பேசி கொண்டிருந்தேன். இயேசு என் கூட பேசுவார். அவர் என்னுடைய நல்ல சிநேகிதன், என்னை புரிந்து கொள்கிற சிநேகிதன், என்னை வழி நடத்துகிற சிநேகிதன். என் சூழ்நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட எந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களோடு கூட ஒரு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறார். ஏசு எங்கே இருக்காரு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சில் இருக்கார். சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசுவை பற்றி நினைக்கிறோம். இல்லைன்னா வீட்டில் ஏதாவது திடீர்னு போகும்போதே காலுக்கு படியில் ஏற்றிருச்சுன்னா இயேசுவேன்னு அப்போ என்ன செய்கிறோம்? இல்லை திடீர்னு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இயேசுவேன்னு அப்போ நினைக்கிறோம். அப்போ இல்லை. சிநேகிதன் மோசே கூட ஆண்டவர் எப்படி இருந்தார்னா ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி. ஃப்ரெண்டு கிட்ட டெய்லி பேசுவோமா? வாரத்தில் ஒரு நாள் பேசுவோமா? எப்படி பேசுவோம்? டெய்லி பேசுவோம். ஏசுக்கிட்ட என்ன பேசுகிறோம்? டெய்லி பேசுகிறோமா? வாரத்தில் ஒரு நாள் பேசுகிறோமா? ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம மறப்போமா? கண்டிப்பாக மறைக்க மாட்டோம். நம்ம வீட்டில் சண்டை நடந்தாலும் சரி, நமக்கு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சரி, இல்லை நமக்கு துக்கமான விஷயம் நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். அப்படி தானே? மோசே கூட அப்படித்தான் ஆண்டவர் பேசினார். மோசே சிநேகிதனோடு பேசுவது போல, இயேசுடைய சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். அப்போ இந்த மார்ச் மாதத்தில் இந்த லெந்து காலம் வருவதற்கு முன்னாடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா தினந்தோறும் அதிகாலையில் உட்கார்ந்து நீங்கள் சந்திக்கிற முதல் ஃப்ரெண்டு யாராக தான் இருக்கணும்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் முதல் ஃப்ரெண்டாக இருக்கணும்.
அவர் தான் உங்கள் முதல் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைச்சக்கூடாது, மறைக்கக்கூடாது. பாருங்க, இயேசுவை என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு நம்மளை பார்த்து சிநேகிதர் அப்படிங்கிறார் பாருங்க. நீங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எப்படி இருப்போமா? என் சிநேகிதராக இருப்பீர்கள். அதுக்கு அடுத்து வாசிப்பாப்பா. இனி நான் உங்களை இனி ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் கற்பிக்கிற எல்லாத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க யார்? எனக்கு சிநேகிதர்கள். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தான்ப்பா என் ஃப்ரெண்டு. மோசேக்கிட்ட நான் எப்படி முகமுகமாக பேசணும் அதே மாதிரி நான் உன்கிட்ட பேசுவேன். ஏதோ முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுற லிஸ்ட்டை பாருங்களேன். ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், இது சொல்லிட்டு நம்ம தேவையை மட்டும் சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வச்சுருவோம். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண உடனே நம்ம என்ன செய்வோம்? விசாரிப்போம், அவங்கக்கிட்ட பேசுவோம், நம்ம காரியத்தெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். அவங்க சொல்கிறதையும் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். அவங்க சொல்கிறத நம்ம என்ன செய்வோம்? ஃபோனை எடுத்து நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரெண்டு பேசுகிறதுனால என்ன செய்ய முடியாது? கேட்கவே. நம்ம ஜெபம் எப்படி பண்ணுறோம்? கால் நினச்சி முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், பாதுகாத்துக்கொள்ளுங்க, பஸ்ஸில் போகிறேன், வண்டியில் போகிறேன், எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, போகிற வழியில் எந்த பிரச்சனையும் நினச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நினச்சிடும். அவர் பேசுகிறத நம்ம கேட்குறதே, அவர் பேசுகிறத நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அவர் என்ன செய்வார்னா நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன செய்வார்? சொல்லுவார். அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கற்பித்த யாவைகள் படி நீங்கள் செய்தால் நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ ஒரு சிநேகிதனுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். இதோடு கூட அவர் எப்படி இருக்கிறார்னா ஒரு சிநேகிதனை போல இருக்கிறார். அதில் அந்த வசனம் அழகாக சொல்லுது. நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். வாசிப்பா 15ஆம் வசனத்தை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரர் எஜமான் செய்கிறதே அறிய மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஊழியக்காரர் கிடையாது, நான் ஒரு எஜமான் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா ஓனர் செய்கிற எல்லாமே வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் நாளைக்கு காலைல கல்யாண வீட்டுக்கு போகணுங்கிறத நாளே ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொல்ல மாட்டோமா? ஏசு அதான் சொல்கிறாரு, உங்களை நான் ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தான் செய்வது தன் எஜமானுக்கு தெரிவதில்லை. உங்களை நான் எப்படி சொல்கிறேன்? சிநேகிதனே. அப்போ இயேசுவின் சிநேகிதனாய் இந்த லெந்து நாட்களில், இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் உங்கள் கூட எப்படி இருக்க விரும்புகிறாரு, இல்லைன்னா எப்படி இருக்க ஆசைப்படுறாருன்னா உங்கள் கூட அவர் சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சிநேகிதனா ஆண்டவர் உங்கள் கூட இருக்க விரும்புகிறாருன்னா இந்த மோசையை போல தினந்தோறும் நீங்கள் அவரோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுங்கள். தினந்தோறும் காலையில் எழுந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பேசணும். நீங்கள் ஜபத்தின் மூலியமாக பேசணும். நீங்கள் வசனத்தின் வாசிக்க அந்த தேவன் உங்களை கூட என்ன செய்வார்? பேசுவார். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்தணும். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை, உங்கள் மனசில் இருக்கிற துக்கத்தை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் கூட சிநேகிதனாய் அவர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஏசு என் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் உங்களை விட்டு விலகாத உண்மையான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் அப்போ ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, இன்றைக்கி ஒரு தவறு பண்ணிட்டேன் ஏசப்பான்னு சொன்னால் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி உங்களை மன்னித்து உங்களை மறந்து உங்கள் தவறை யாருக்கிட்டே அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். நீங்கள் எவ்வளவுக்கு உயிருக்கு உயிராக நேசித்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் செய்த தப்பு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்கள் செய்த தப்பை அதை 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா, இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் முதல் ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா உங்கள் தவறை அவர் திருத்துவார். உங்கள் தவறில் அவங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்களை புரிந்து கொள்ளுகிற நல்ல ஒரு தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு சிநேகிதன். அப்போ ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் முதல்ல தகப்பனை போல உங்க கூட இருப்பார். ரெண்டாவது உங்க கூட எப்படி இருப்பார்னா சிநேகிதனை போல உங்க கூட இருப்பார். மூன்றாவது மோசே கூட ஆண்டவர் எப்படி இருந்தார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம்
34 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் 3வது உங்க வாழ்க்கையில எப்படி இருப்பார் அப்படின்னா, அதிசயங்களை செய்கிறவராய் இருப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல ஆண்டவர் ஒரு தகப்பனை போல இருப்பார், 2வது சிநேகிதனை போல இருப்பார், 3வது அதிசயங்களை செய்கிறவராக இருப்பார். மோசே கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கை பண்றாரு? நான் பூமி எங்கிலும் வேறு எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத ஒரு அதிசயத்தை, இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு அதிசயத்தை செய்யும்படி நான் உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு செய்யாத அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் மோசே வாழ்க்கைக்கு செய்தார். ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபுக்கு முன்னாடி செங்கடல் பிளந்து போகல. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் வானத்திலிருந்து மன்னா கிடைக்கல. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யும்படி கர்த்தர் மோசே கூட இருந்தார். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்க வீட்டுக்குள்ள, நீங்க வேலை பார்க்குற இடத்துல செய்யும்படி கர்த்தர் உங்க கூட இருப்பேன் வாக்கு பண்ணுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எப்போ உங்க கூட இருப்பார்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரும்போது மட்டுமா? இல்லை, ஒரு வருஷத்தில் 365 நாளும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஒரு மாதத்தில் 30 நாட்களும் அவர் உங்க கூட இருப்பார். ஒரு வாரத்தில் 7 நாட்களும் உங்க கூட இருப்பார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அவர் உங்க கூட இருப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசேயோடு கூட எப்படி இருந்தாரோ அதை போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்க கூட, யோசுவா கூட எப்படி இருந்தாரோ அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அப்படியே கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியம் சொன்னேன். முதல்ல எப்படி கூட இருப்பார்? தகப்பனை போல கூட இருந்து நடத்துவார். 2வது சிநேகிதனை போல கூட இருந்து நடத்துவார். 3வது அதிசயங்களை செய்கிற தேவனை கூட இருந்து நடத்துவார். அப்படி கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கண்ணை மூடி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்தில் நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே, மோசையோடு கூட நான் எப்படி இருந்தனோ அது போல உன்னோடு கூட இருப்பேன் வாக்கு பண்ணினீரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல என் கூட இருந்து நடத்துங்கப்பா. ஒரு தகப்பனை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான அத்தனை தேவையும் சந்தித்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து போஷித்து நடத்தினது போல ஒரு தகப்பன் போல என் கூட இருங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தகப்பனை போல என் கூட இருங்கப்பா. 2வது சிநேகிதனை போல உங்க கூட இருப்பாராம். உங்க கூட எப்படி இருப்பாரு? ஒரு சிநேகிதனை போல. ஏசப்பா, இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணேன், ஏதோ பேருக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்த இல்லை, இனி டெய்லி உங்ககிட்ட பேசணும், மணிக்கணக்காக உங்ககிட்ட பேசணும். ஒரு சிநேகிதனை போல எப்படி மோசையோட முகமா பேசுனீங்களோ அதை போல என் கூட நீங்க பேசணும். ஒரு சிநேகிதனை போல என் கூட இருங்க, என் கூட இருங்க. கேளுங்க, என் வாய்களை திறந்து கேளுங்க. அவர் தான் வாக்கு கொடுத்த தேவன். அவர் வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். 3வது ஆண்டவர் இந்த 3வது மாதத்தில் அதிசயத்தை செய்யும்படி, இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் எந்த காரியத்தில் அதிசயம் நடக்கணும், எந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்தில் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் அற்புதம் தாமதமாகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் அற்புதம் நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இந்த மாசம் நான் அதிசயம் செய்யும்படி உன் கூட இருப்பேன், அதிசயம் செய்யும்படி உன் கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன்.